லாஸ்ட் 1 வீக்கா காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப வைரலா மாறிட்டு இருக்கு. நம்ம நாட்டோட தலைமை நீதிபதி ஏதோ ஒரு கான்டெக்ட்ல வேலை இல்லாத இளைஞர்களை கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொன்னதுனால ஆரம்பிச்ச விஷயம் தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்த விஷயம் பெருசா மாறினதுக்கு இளைஞர்கள்ட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் முக்கியமான காரணம் அப்படின்னாலும் அந்த கரப்பாம்பூச்சி அப்படிங்கிற வார்த்தை தான் இதுக்கு ஆரம்பம். ஆனரபிள், எக்ஸலன்சி, லார்ட்ஷிப், ரெஸ்பெக்டட் சார், மேடம், இதெல்லாம் பவர்ல இருக்கிற ஆளுங்களை பார்த்து நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள். இந்த மரியாதையான வார்த்தைகளுக்கு அவங்க எல்லாமே தகுதியான ஆட்கள் தானே. மக்களோட வரி பணத்தை உறிஞ்சி வாழ்ற அதிகார வர்க்கத்தை அட்டைப்பூச்சி அப்படின்னு சொல்லாம, கரப்ஷன் பண்ணாலும் திறமை இல்லாட்டாலும் அதிகார வர்க்கத்தை நம்ம குறிப்பிடுற அந்த வார்த்தைகள் மட்டும் மரியாதையாவே இருக்கும்போது சாதாரண மக்களுக்கு மட்டும் என் மரியாதை குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு காமன் மேனுக்கு என்ன மரியாதை கிடைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மக்கள் வரி பணத்துல எல்லா வசதிகளையும் அனுபவிக்கிற ஆளுங்க மக்களை பார்த்து ஓசி அப்படின்னு சொல்றதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ராஜ்பவன் பேரை லோட் பவன் அப்படின்னு மாத்திட்டோம். ராஜ்பாத் அப்படிங்கிறத கடமைப்பாதை அப்படின்னு மாத்திட்டோம். காலனிங்கிற வார்த்தையை எடுக்க சொல்லியிருக்கோம். ஜாதி பேர்களை நீக்கி இருக்கோம். பொதுமக்களை இழிவா பேசுறப்ப இந்த மாதிரியான நல்ல முயற்சிகளுக்கு எதிரான விஷயமா அது மாறுது. நம்ம நாட்டு அதிகார வர்க்கத்தோட பெரும்பாலான மகன் இன்னும் இந்த மன்னர் கால மனோபாவத்திலிருந்து வெளியில வரணும். இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய அரசியல், பொருளாதார சூழல்கள், அப்புறம் ஏஐ போன்ற தொழில்நுட்ப மாறுதல்கள், இதெல்லாம் ஒரு நிச்சயமில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியால ஆரம்பிக்கிற ஒரு மூமெண்ட் சரியான முறையில கையாளப்படலைன்னா அது வேற விதமான விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முதல்ல சாதாரண மனிதர்களுக்கான மரியாதையை கொடுக்க பழகணும். அந்த மரியாதை சரியான வார்த்தைகள்ல இருந்து ஆரம்பிக்கணும். இது மக்களாட்சி. இங்க there are no rulers, only public servants. What you have is not power, it is your responsibility.